சகல ஆசீர்வாத தேவன் ஆசீர்வதித்தார். குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கினார் ஆண்டவர். மனக்கவலை மனக்கவலை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே. குறைகளா ஒப்பு கொடுக்கிறோம். செழிப்பாக மாத்திர தேவனே ஒருவரே. என் சாபத்தை சுமந்தவரே, என் வியாதியை சுமந்தவரே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, எனக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்டுங்க. என் சரிந்து விடுவிக்கும்படியா சரீரமா காயப்பட்டது. ஓ ஜீசஸ், தேவனானவராய் சொல்லுகிறார், நம்மளை ஆசீர்வாதத்தோடியாக ஆக்கும்படியாக கர்த்தர் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பூமிக்கு நமக்காக இறங்கி வந்தார்.
பிரியம் வைத்தீரே அகலமாலும் என்னாலும் இல்லா அன்பு காட்டினீரே. I'm sorry. பிரியம் வைத்தீரப்பா. அகலம் ஆழம் எந்த அளவில்லாத நீங்கள் அன்பு வைத்தீங்க. நன்றி. உம்முடைய மாபெரும் இரக்கத்துக்காக நன்றி. உம்முடைய தயவுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை கர்த்தர் பந்திக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், தன்னையே பலியாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனு கட்டு போக சுத்தமில்லை, விருப்பமில்லை என்று நாம் தேவன் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு ஆண்டவராக இயேசுவாக பூமியில வெளிப்பட்டார். நாம் பாவங்கள் நமக்காக சுமந்து, நம் அக்கிரமங்களை சுமந்து தன் சரீரம் முழுவதும் நொறுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் சொன்ன வார்த்தை இது. அப்பத்தை எடுக்கும் போதெல்லாம் அந்த தண்ணீர் குடிக்கவே இல்லை.
என்னை நுழைவை கொடுங்க சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பந்தி கொடுத்தார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாள் எடுக்கும் போதெல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக தானே பூமிக்கு வந்தார், என் பாவங்களை சுமந்தாரே, எனக்காக அடிக்கப்பட்டார் என்ற உணர்வோடு பந்தி எடுக்கிறோம். நம் சரிதல வியாதிலாம் சரிதல் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் சொல்றது? நமக்காக பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரத்தை தலைமுறை ஏற்றுக்கொண்ட இதுக்காக நம்மை சுகமாக்கும்படியாக நல்ல சர்மம் தன் சரீரத்திலே தலைமுறை ஏற்றுக்கொண்டால் சரீரம் முழுவதும் நமக்காக பிக்கப்பட்டது. இதுக்காக நம் வியாதி ஆண்டவரை இயேசு வந்தார் சிலுவையிலே. Every moment, every time we come to the Lord's Supper, we remember one thing, that Jesus Christ died for me, died for you on the cross. The very reason why He came to this world to carry away our sins, that we may have eternal life. நமக்கு நித்திய ஜீவன் உண்டாக்கும்படியாக இயேசு தன்னை பலியாக்கினார். இந்த காலையில பந்தி எடுக்கிற யாவருடைய சொந்த குடும்பமாக ஆண்டவராக இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிற அனைவரும் இந்த பந்தி எடுத்து கலந்து கொள்ளலாம். If you believe yourself in Jesus Christ as the Lord and the Savior, you can partake this Lord's Supper. பிதாவே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையில தகப்பனே இந்த பந்திக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீங்க கொடுத்த இந்த பந்திக்காக நன்றி. நாங்கள் நினைவுக்கும்படியாக ஒரு அடையாளமாக நீங்க கொடுத்த இந்த பந்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அப்பமும் சரீரமாக இந்த தண்ணீர் ஆண்டு ரத்தமாக நாங்கள் எடுக்கிறோம் ஐயா. எடுக்கும் போது நினைவுக்கிறோம், இயேசுவை எனக்காக தானே தண்டிக்கப்பட்டீர், என் பாவத்துக்கு ரத்தம் சிந்தினேன் ஆண்டவரை நினைவு எடுக்கிறோம் அப்பா. இது ஆயத்தமான கருவை ஆசீர்வதிங்க, இது பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எடுக்கிறீங்க அவரும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். வந்து எடுத்துக்கொள்ளுங்க. சலோசி தகப்பனே நன்றி ராஜா. இந்த அப்பத்தை புசிக்கும் போதெல்லாம் உன் சரீரத்தை நினைவு கொள்கிறோம். இப்படியாக சரீரங்களுக்காக நொறுக்கப்பட்டது என்று சொன்னீங்க. எங்களுக்காகவே தண்டிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிற காலம் இல்லை, எங்களை சரீரத்தில் சுவாமி அப்பா. உங்களோட தாவ ராஜ்யம் வர வேண்டும், இந்த சரீரம் தேவ ஆலயமாக மாற வேண்டும் அப்பா. மனிதனால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, தேவனால கட்டப்பட்ட ஆலயமாக நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி. இந்த கால ஒப்புக்கொடு ஜெபிக்கும் சுவாமி. சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எல்லா அக்கிரம அடையாளம் மன்னித்து சுவாமி. இந்த சரீரத்தை புதுப்பித்து சுவாமி. இந்த பூமியை ஒரு ராஜ்யமாக வாழும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை பரிசுத்தப்படுத்தும், சரித்த சுகம் பலம் உண்டாகும் ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தினால் ஆமென். விசுவாசம் பிதாவே நன்றி, ரத்தத்துக்காக நன்றி. உங்களோட பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே பாவத்தை கழும்படி சிந்தினதுக்காக நன்றி. ரத்தத்தால் உடன்படிக்கை செய்து பிள்ளைகளாக மாற்றினதுக்காக நன்றி. ரத்தத்தில் களி பரிசுத்தப்படுத்துங்க, எல்லா விதமான உடன்படிக்கிறது எங்களை விடுவீங்க சுவாமி. உலகபரமான உடன்படிக்கை சுவாமி. தகப்பனே நீ ஒருவரே தேவன் என்று சுவாமி உடன்படிக்கை செய்து சுவாமி பின்பற்றபடி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒரு ரத்தத்தில் எங்களை கழிப்பு சுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்போம். தாவீது காலை வேளை நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. உம்மோட கிருபை, உம்மோட தயவு, உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் வழியிடத்தில் இயேசு அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பிதாவுடைய வேளையில ஒரு வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில உங்க வார்த்தையினால எங்களை போஷிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. சத்திய வசனத்தை எங்களை நடத்துடைய ஒப்பு ஜெபிக்கிறாச்சு. இந்த நேரத்தில் எங்கள் தாழ்த்து ஒப்பு கூட ஜெபிக்கணும் தகப்பனே.
உங்களுடைய கிருபை கருக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வசனங்கள் பேச முடிஞ்சது ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இதை தாழ்த்தும் கருத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். எல்லா தடைகளும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி கொள்ளுகிறோம். அந்த கால ஆவிக்குள்ள பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி எங்களுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம், புக் எசேக்கியேல் chapter 47. ஆமென். அப்ப இங்க பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் வந்து தேவ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? என்ன பார்க்கிறாரு சொல்லுங்க? தரிசனம். அந்த தரிசனத்தை பார்க்கிறாரு. ஒரு பெரிய ஆலயத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை பார்க்கிறாரு. அப்ப இந்த தரிசனம் பார்க்க கட்டத்துல எப்போ அந்த தரிசனம் பார்க்கிறான்னா, எருசலேம் பிடிக்கப்பட்டது, எருசலேம் தேவ ஆலயம் எரிக்கப்பட்டது. அல்லேலூயா. எருசலேம்ல தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அது என்னாச்சு? அது பாருங்க, சோலோமன் கட்டின மாபெரும் ஆலயம் வந்து எரிக்கப்பட்டது. தேவன் சொன்ன இந்த இடத்துல இருப்பேன் சொன்ன. ஆனா ஆண்டவர் சொன்ன, எப்போ நீங்க என்னை பார்த்து செவி சாட்சி நடந்தீங்களோ நான் இருப்பேன். ஆனா நீங்க என்னை மறந்தா நான் இந்த இடம் இல்லாம போயிடும். அப்படியாக அந்த எருசலேம்ல கட்டப்பட்ட ஆலயம் எரிக்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்துல வந்து தேவன் வந்து எசேக்கியேலுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. ஒரு மாபெரும் ஒரு ஆலயத்தை அவர் தரிசனம் பார்க்கிறார். அல்லேலூயா. He saw a vision of a temple. Amen. And magnificent temple. பயங்கரமான ஒரு பெரிய ஆலயத்தை தேவன் தரிசனத்தை காட்டுறாரு. எவ்வளவு அந்த ஆலயத்தை கொடுத்த தேவன் விவரமா சொல்லுகிறார். அதை எவ்வளவு வாழலாம், எவ்வளவு நீளம், எவ்வளவு ஆகலாம், அந்த ஆலயத்தை என்னென்ன காரியம் இருக்குது எல்லாத்தையும் தேவன் தரிசனமாக சொல்லி காட்டுகிறார். அது கடைசி என்ன சொல்றாருன்னா, அந்த ஆலயத்துல இருந்து என்ன வருது? நதி வருது. நதி, there's rivers flowing from the temple. Hallelujah. Hallelujah. ஆமென். இப்போ மனிதனை கட்டின ஆலயம் என்னாச்சு? எரிஞ்சு போச்சு. யார் எரிஞ்சா? எதிரி வந்து தேசத்தை பிடிச்சு அந்த ஆலயத்தை அவன் இழுத்து போட்டான். அல்லேலூயா. ஏன் இழுத்து போட்டான்? ஜனங்கள் கர்த்தரோட வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. அல்லேலூயா. தேவன் சொன்ன பிரமாணத்தை கைக்கொள்ளாதபடிக்கு தேவரோகமாக எழுப்பினார்கள். கர்த்தர் வார்த்தை கேட்காம போனார்கள். தேவன் சொல்லி பார்த்தார். சொன்னார் ஆண்டவர், பேசினார் ஆண்டவர், திருக்க தரிசனம் உரைச்சார் ஆண்டவர். ஆனா ஜனங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை, கீழ்ப்படவில்லை. அந்த ஆலயம் இருக்கப்பட்டது. அல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வட்டாத நீ நதியாக, வட்டாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. காலகால அளவு போதாதையா, முழங்கால அளவு போதாதையா, காலகால அளவு போதாதையா, முழங்கால அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. அல்லேலூயா. ஆமென். காலுக்கு அளவு போதாது, முழங்கால போதாது, இடுப்பால போதாது, நீந்து முழங்கும்படியாக ஆழத்துக்கு போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய அனுபவம் என்னது? ஆவிக்குரிய அனுபவத்தில் என்ன சொன்னா? ஆழத்துக்கு போக வேண்டும். அல்லேலூயா.
I mean, in our spiritual experience, we must go to the depths until we will come to the point that we no longer I that live, that Christ that live in me. Hallelujah. In ஜீவன் நான் அல்ல, கிறிஸ்து ஜீவிக்க விடார் என்று சொல்லத்தக்க அளவுக்கு நம்ம போகணும். அதான் நீந்து முழுகிற அளவு அது. ஆமென். Hallelujah. Hallelujah. இயேசு கொடுக்கும் போது இயேசு சொல்லும்படி செய்யும் போது தான் ஒரு இடத்துல ஆசீர்வாதம். When you obey what Jesus says, when that's when you will see the blessing. You might try all your life. Jesus, I try everything. ஆண்டவரே எல்லாமே முயற்சி பண்றேன். அது நடக்கல ஆண்டவரே. முதலாவது வாழ்க்கை ஒப்பு கொடு ஆண்டவருக்கு. முதலாவது வாழ்க்கை ஒப்பு கொடு. அப்ப தேவன் சொல்லுவார் செய்ய சொல்லி அப்படி செய். அப்ப நீ ஆசீர்வாதம் பார்க்க முடியும். நன்றி ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வட்டாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வட்டாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வட்டாத நதியாக வாரும் போதகரே வாருமையா போதகரே
ஜீவ தண்ணீரிலே பயணத்துல ஆழத்துல போக போக பரிசுத்த ஆவியானவர் அதிகமா ஆலோசிக்கும்படியாக ஆழத்துக்கு போக வேண்டும். மேலோட்ட வாழ்க்கை அல்ல, ஆழமாக போகும்படி தேவன் அழைக்கிறார். தேவ ஆழத்துக்கு போகும்படியாக வாழ்க்கை ஒப்பு கொடுப்போமாக. எவ்வளவாக பேதுரு தன் படவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் பேதுரு நாளில் அதிசயத்தை பார்க்க முடிந்தது. ஆகவே நாளில் நம்ம தேவனை ஒப்பு கொடுக்கும் போதுதான் வாழ்க்கை அதிசயத்தை பார்க்க முடியும். தேவன் நன்மை செய்த தேவனா இருக்கிறார். நல்லவர், வல்லவர், கிருபை கிடைக்க நடந்த தேவன் பாவலை மன்னிக்கிறார், விடுவிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை பாப்பமாக. பிதாவே, இந்த காலவில் இந்த மகளுக்கான ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இறக்க நிறைந்தவரே நன்றி ராஜா. சுகமாக்குற தேவன் நீங்க. மகளுக்காக பாடலை ஏற்றுக்கொண்டீர். மன துக்கங்களை சுமந்த தேவன் நீங்க. தலைமை சொந்தமாக்குற தேவனா இருக்கிறவர் நீராஜா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவமே, இந்த காலவிலை கிருபை கரம் இறங்கி வரட்டும். சுகருக்கு தேவ கரம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசு கிரிகள், அந்தகார ஆவிகள் ஆண்டவராக இயேசுவின் சமீப அப்புறப்படுத்தின இயேசு நாமத்துல பஞ்சங்க எல்லாம் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டு அவர்கள் முழுவதாக இயேசு நாமத்தில். In the name of Jesus, I come against every bondage. I command be broken in Jesus' name. இயேசு நாமத்தில் எல்லா கட்டும் அறுந்தவர்களாக இயேசு நாமத்தில். இயேசு நாமத்தில் உச்சந்த உள்ள காலை வரைக்கும் கட்டப்படி எல்லா கட்டம் அறுந்து விழுவட்டும். நாடி நரம்பு எலும்பு திசுல சதில கட்டளை எல்லா கட்டம் அறுந்து விழுவதாக இயேசு நாமத்தில். சுகமாக்குற தேவனே, இயேசு நாமத்துல சுகடிக்கு வல்லமை இறங்குவதாக. In the name of Jesus, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, மக சுகன வாழ்க்கை கிரியை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ரிபாக்கா கமனமா துரு கமனமா ஷிகா கபாபா பாபா கோரபாசன மந்த கமனமா இயேசுவின் நாமத்தில் மனக்கண்கள் திறக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஓ ரிபாக்கா ரபாக்கா ரபானமா சூழ்ந்து எல்லா தலை உடையட்டும் இயேசு நாமத்துல. ஆவியானவரே வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. இயேசு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, உங்களை ஆசீர்வதியும். தேவ சமாதான உள்ளங்களை ஆளுகை ஒப்பு கொடுக்கிற இயேசு நாமத்துல எல்லாம் தடை நீக்கட்டும். குடும்பத்தை ஒப்பு கொடுக்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தை. ஜெபிக்க தகப்பனே, தெரசுக்காக ஜெபிக்கிற மானை ஆசீர்வதியும். தொடர்ந்து மகன் மேல் கிருபை கரை இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்துல. தகப்பன குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ராஜா, இந்த முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அருமையான குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சாமி, குடும்பம் யாரும் ஆசை நடத்த வழியெடுத்தோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவின் அன்பும் குமாரனின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் இணைக்கும் நம்மளை காத்து நடத்துவாராக. கர்த்தர் யாவர் மாசத்தை நடத்த. Be blessed and stay blessed in Jesus. God bless you. Amen.